ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் புனிதமிக்க மாதங்களில் ஒன்றான துல்ஹஜ் மாதத்தில் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய இல்லத்தில் அல்லாஹ்வின் உபதேசங்களை கேட்பதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹுவால் கண்ணியமிக்க மாதங்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு மாதம்தான் இந்த துல்ஹஜ் மாதம். அது மட்டுமல்லாமல் அல்லாஹுவால் சத்தியம் செய்து சொல்லப்பட்ட வலையாலின் அஷ்ர் 10 நாட்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹுவால் சத்தியமிட்டு சொல்லப்பட்ட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களிலே நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இருந்து கொண்டிருக்கிறோம். இறைவனை வணங்குவதற்காகவும் நம்முடைய நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருவான். ஏற்படுத்தி தரக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் நாம் சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் நம்மை விட சிறப்பானவர்கள் யாரும் இல்லை. பயன்படுத்தி கொண்ட நற்காரியங்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மகத்தான நற்கூலியை இந்த இம்மையிலும் நாளை மறுமையிலும் வழங்கக்கூடியவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றார். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் நன்மைக்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நன்மைக்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகின்றது என்று சொன்னால் அதை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புகளை தவறவிட்டு விடக்கூடாது. வாய்ப்புகள் இல்லாத நேரங்களிலே எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் நல்லபடியாக நற்காரியங்களை செய்வேன் என்று சொல்வதும், வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த நற்காரியங்களை செய்யாமல் அந்த நாட்களை கழிப்பதும் என்பது ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளனுக்கான ஒரு அழகல்ல. மாறாக வாய்ப்பு கிடைக்கப்பெறுகின்றது என்று சொன்னால் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்பை எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா வழங்குவது கிடையாது.
மாறாக யாருக்கு நன்மையை நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பை அல்லாஹ் வழங்குறான். உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. முஸ்லிம்களாக அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லோருக்கும் நன்மைக்கான வாய்ப்புகள் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு மட்டுமே நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹு தாலா வழங்குவான். மார்க்க அடிப்படையில் பிரத்யேகமான நாட்கள், பிரத்யேகமான நேரங்கள் என்று எவைகளெல்லாம் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றதோ அப்படிப்பட்ட நேரங்களையும் காலங்களையும் வீணடித்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாம் வீணுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்றான், அஃப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபசா அப்படிங்கிறான். உங்களை வீணுக்காக படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அல்லாஹு தாலா கேட்குறான். ஆக நாம் வீணுக்காக படைக்கப்படலை, உயர்ந்த ஒரு லட்சியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த லட்சியம் என்பது அல்லாஹ் நமக்கு கண்குளிர்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய, நாளை மறுமை நாளில் நமக்காக தரகு இருக்குவதற்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம். அந்த சொர்க்கத்திற்காக மட்டுமே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை சொர்க்கத்தில் வைப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கின்றார். இறைவனுக்கு எந்த சூழலிலும் இறைவன் எதை விரும்புவதில்லை அப்படின்னா, அவனால் படைக்கப்பட்ட அடியார்களை நரகத்தில் போட வேண்டும் என்று இறைவன் விரும்புவது கிடையாது. ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தொலைத்து விடுகின்றார். குழந்தையை தொலைத்து விட்டு மீண்டும் அந்த குழந்தை கிடைத்தவுடனே அந்த தாய் அந்த குழந்தையை பாசத்தோடும் அன்போடும் அப்படியே தன்னுடைய மாரோடு சேர்த்து அணைத்துக் கொள்கின்றார். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, அந்த தாயை சுட்டி காட்டி கேட்குறாங்க, இவ்வளவு பாசமாக இருக்கக்கூடிய இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் தூக்கி எறிவாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எல்லா சஹாபாக்களும் சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, அவள் எப்படி எறிவாள்? இவ்வளவு அன்பு கொண்டு இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளையின் மீது இவ்வளவு அன்பு கொண்டு இருக்கின்றாளே, அவள் எப்படி அந்த குழந்தையை தூக்கி எறிவாள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் அவங்களுக்கு திருப்பி சொல்கிறாங்க, இதைவிட பன்மடங்கு அடியார்கள் மீது அன்பும் நேசமும் கொண்ட அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை நரகத்தில் வீசுவானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போ நம்மை நரகத்தில் போட வேண்டும் என்பது அல்லாஹுடைய எண்ணம் அல்ல. மாறாக நம்மை சொர்க்கத்திற்காக, உயர்ந்த லட்சியத்திற்காக படைத்திருக்கின்றான். அதை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஏற்படுத்தினான். அப்படி ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழலை, சந்தர்ப்பத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளோம் என்றால் நாம் ஈடேற்றத்திற்குரியவர்கள். வாய்ப்புகள் போன பிறகு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததே, தவற விட்டு விட்டேனே, மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று கெஞ்சினாலோ கதறினாலோ அல்லது ஏங்கினாலோ கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பாவிகளை பற்றி குறிப்பிட்டு சொல்வான். அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்படாத மனிதர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான். அவர்களுடைய மரண தருவாய் வந்த நேரத்தில், மரணம் வரக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய காலத்தை, என்னுடைய தவணையை பிற்படுத்தினால் ஃபஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் நன்மைகளை செய்து நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேனே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு வாய்ப்பை தரமாட்டானா அப்படின்னு சொல்லி ஏங்குவாங்க. அவர்கள் ஏங்கக்கூடிய அந்த தருணத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில்தான் அவர்கள் இருப்பார்கள். எந்த வாய்ப்புமே அவர்களுக்கு தரப்படாது. கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான் அப்படின்னா அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புள்ள ஒரு நாட்களில்தான் நீங்களும் நானும் இங்கே ஒரு நன்மையை எதிர்பார்த்தவர்களாக, நன்மையோடு நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே நீங்களும் நானும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். துல்ஹஜ் மாதம், இந்த துல்ஹஜ் மாதம் என்பது மிகவும் சிறப்பிற்குரிய மாதங்களிலே ஒன்று. அதிலும் குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 13 நாட்கள்
அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தந்த ஒரு பாக்கியம், வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாய்ப்புகளை நாம் பின்பற்றி கொள்ளும் பொழுது, இந்த வாய்ப்பை என்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா இந்த நாட்கள் என்பது வருடத்தில் 360 நாட்கள் இருக்கின்றன. சில நாட்களை குறித்து மட்டும்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறப்பித்து சொல்லி காட்டுகின்றான். மிகவும் சிறப்பித்து சொல்லக்கூடிய நாட்களிலே ஒன்று லைலத்துல் கதிர் வரக்கூடிய இரவு. அந்த இரவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிராஹித்து சொல்லி காட்டுகின்றான். லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் அப்படிங்கிறான். வாரத்தில் ஒரு நாள் ஹைரு யோமின் தொலாத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் உதிக்கக்கூடிய தினங்களிலேயே சிறந்த தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்றான். துஅரதுல் அமால் யௌமுல் இஸ்னைன் வ யௌமுல் ஹமீஸ், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யுக்ஃபரு லிகுல்லி அபதின் முஸ்லிமின் லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ, எவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நம் இறை நம்பிக்கையாளர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய நாள்தான் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும். இப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருடத்தில் சில நாட்களை, சில நேரங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலாகித்து சிறப்பித்து சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுக்கு நாட்களிலேயே மிகவும் பிடித்தமான நாட்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான நாட்கள் என்பது இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள் தான். மற்ற நாட்களை விட வருடத்தினுடைய பலதரப்பட்ட நாட்களை நாம் கடந்து வருகின்றோம். இப்படி கடந்து வரக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட 12 மாதங்கள் உள்ளது. அந்த 12 மாதங்களிலே 11 மாதங்களை தாண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்திலே, அதுவும் இந்த நாட்கள் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா, மாமின் ஐயாமின் அஅலமு இந்தல்லாஹ் அப்படிங்கிறாங்க அல்லாஹுடைய தூதர். அல்லாஹ்விடத்தில் மிகவும் மகத்துவமிக்க நாட்கள். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஒரு நாளோ 2 நாளோ கிடையாது, 13 நாட்களை குறித்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மகத்தான நாட்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்றான். அது மட்டும் அல்லாம அந்த மகத்தான நாட்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது முதல் 10 நாட்கள் இருக்கின்றது. அந்த முதல் 10 நாட்களிலே நீங்கள் அதிகமான நன்மைகளை செய்வது என்பது வலா அஹப்ப இலைஹில் அமலு ஃபீஹின்ன மின் ஹாதிஹில் அஷ்ர். இந்த 10 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக மிக விரும்புகின்றான், அதிகமாக நேசிக்கின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ மகத்தான நாட்களில் இருக்கிறோம். அஅலமு ஐயாம், அஅலம் அப்படிங்கிற வார்த்தை என்பது சாதாரணமான வார்த்தை இல்லை. அலீம் அப்படிங்கிற வார்த்தையை மிகவும் மகத்தானது அப்படிங்கிற அடிப்படையிலேயே அல்லாஹு தாலா பயன்படுத்துறான். சுபஹான ரப்பியல் அலீம் அப்படிங்கிறோம். மகத்துவமிக்க என்னுடைய இரட்சகனை நான் தூய்மைப்படுத்துகின்றேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தொழுகையில நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டே இருக்கிறோம். எப்போ சொல்றோம்? ருக்கூல சொல்றோம், ஒவ்வொரு தொழுகையிலையும் சொல்றோம் சுபஹான ரப்பியல் அலீம் அப்படிங்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அலீம், உங்களுடைய இரட்சகனுடைய மகத்தான பெயரை கொண்டு அவனை பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப மகத்துவம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்திலே உச்சபட்சமான வார்த்தை தான் அஅலம். அஅலமு ஐயாமு இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மகத்தான நாட்கள் என்பது இந்த நாட்கள் தான். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் தான். இந்த நாட்களை யாரும் தவற விட்டு விடக்கூடாது. இந்த நாட்களை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்களை நீங்கள் பொக்கிஷமாக கருத வேண்டும். இது எனக்கு மீண்டும் கிடைக்காத ஒரு நாள் அப்படிங்கிற அடிப்படையில இந்த நாளை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத தான் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த நாட்களுடைய முக்கியத்துவத்தை சொல்லும் விதமாகத்தான் அல்லாஹ் சொல்றான், வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக, 10 நாட்களின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளை நான் அடைந்து, கிட்டத்தட்ட இந்த நாளை அடைந்த இந்த தருணங்கள்ல நாம் என்ன நன்மைகளை செஞ்சிருக்கோம்னு யோசிச்சு பாருங்க.
அதிகப்படியான என்ன நன்மைகள் என்னிடத்தில் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய நாட்கள்ல வந்திருக்கு. காலைல ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறேன், ஃபஜ்ருக்கு முன்னால 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறேன், ஃபர்த தொழுகிறேன், திருப்பி லொஹருக்கு வரேன், லொஹரை தொழுகிறேன், அசருக்கு வரேன், அசரை தொழுகிறேன். இந்த ரொட்டேஷனான என்னுடைய லைஃப்ல என்னோட இபாதத்தை ரொட்டேஷனாக நான் என்ன செய்யறேனோ அதை தாண்டி ஏதாவது ஒன்றை இந்த நாட்கள்ல நான் அதிகப்படுத்தி இருக்கேனா, ஏதாவது ஒன்றை நான் அதிகப்படுத்தி இருக்கிறேனா அப்படின்னு யோசிக்கணும். எது என்னிடத்தில் அதிகமாக இருக்குது, எதையெல்லாம் நான் அதிகப்படுத்தி இருக்கிறேன். நான் அன்றாடம் தொழுவதை விட நான் ஃபர்து மட்டுமே தொழக்கூடியவனாக இருந்தேன் அப்படின்னா இந்த நாட்களில் சுன்னத்தை நான் அதிகப்படுத்தி இருக்கிறேனா, அல்லது சுன்னத்தை பேணக்கூடிய நான் உபரியான வணக்கங்களை நான் அதிகப்படுத்தி இருக்கிறேனா, அது மட்டும் இல்லாம அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்காக இந்த நாட்களை நான் அமைத்து கொண்டேனா, அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன அத்தஹ்லீல் வத்தஹ்மீத் வத்தக்பீர் நாங்கல்ல, இந்த நாட்கள்ல அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அதிகமாக அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கன்னு சொன்னாங்களே, அதையெல்லாம் நாம் சொல்லி இருக்கிறோமா? சற்று யோசிச்சு பாருங்க. இந்த நாட்களில் எத்தனை முறை, குறைந்தபட்சம் இந்த நாட்களில் ஒரு 100 தடவை நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருப்பேனா? ஒரு 50 தடவை தக்பீர் சொல்லியிருப்பேன் அல்லாஹ் அக்பர். நான் அன்றாடம் தொழுகையில சொல்லக்கூடிய சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பரை தாண்டி நமக்கு பேசுறேன். நான் ஒவ்வொரு நேரம் தொழுகையில தொழுதுட்டு சொல்றேன், சுபஹான் அல்லாஹ் சொல்றேன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன், அல்லாஹ் அக்பர் சொல்றேன். இது அல்ல, இதை தாண்டி சொல்றாங்க. இந்த நாளில் நீங்கள் அதிகப்படுத்துங்க, அல்லாஹு அக்பரை அதிகப்படுத்துங்கள், தக்பீரை நீங்கள் அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. முதல் நாளிலிருந்து தக்பீரை அதிகப்படுத்தணும். எந்த அளவுக்கு அதிகமாக தக்பீர் சொல்லணுமோ அந்த அளவுக்கு அதிகமாக சொல்லணும். ரப்பக்க ஃபக்கப்பிர். தூதுத்துவத்தினுடைய முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தூது செய்தி அனுப்புனான்ல, அந்த தூது செய்தியில முக்கியமான செய்தி என்னன்னா ரப்பக்க ஃபக்கப்பிர். உங்களுடைய இரட்சகனை மேன்மைப்படுத்துங்கள். மேன்மைக்குரியவன் அவன் ஒருத்தன் தான், பெருமைக்குரியவன் அவன் ஒருத்தன் தான், கண்ணியத்திற்குரியவன் அவன் ஒருத்தன் தான், மேலானவன் அவன் ஒருத்தன் தான். அவனை தாண்டி யாரும் எதுவும் எங்கும் கிடையாது, எப்பொழுதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் அல்லாஹுவை மேன்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு சொல்லி அதிகமாக நான் சொல்லிக்கொண்டே இருக்கணும். என்னுடைய நாவுகள் அதிகமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வார்த்தைகள் அதிகமாக நம்முடைய நாவுகளில் புழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ சில தருணங்களில் மட்டும் நான் சொல்வதல்ல. உணவு உட்கொண்ட பிறகும், காலையில் எழுந்த பிறகும், தும்பிய பிறகும் மட்டும் சொல்லக்கூடிய நிலையில் உள்ளதல்ல அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்பது சிரமத்திலும் சொல்ல வேண்டும், மகிழ்ச்சியிலும் சொல்ல வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கடமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்வார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால் அப்படின்வாங்க. எல்லா நிலைகளிலும் நான் அல்லாஹுவை புகழ்கின்றேன். சிரமமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், எந்த நிலையாக இருந்தாலும் நான் அல்லாஹ்வை புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுக்கு நான் செய்யக்கூடிய நன்றி பாராட்டுதல். அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட அல்ஹம்துலில்லாவை நான் இந்த தருணங்களில் அதிகப்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு என்னால் அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு திக்ரை கற்றுக் கொடு, அதை கொண்டு உன்னை நான் புகழ வேண்டும், போற்ற வேண்டும் அப்படின்னாங்க. அப்ப சொன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், யா மூசா குல் லா இலாஹ இல்லல்லாஹ், மூசாவே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் நபி, நீ என்கிட்ட பேசியிருக்க, உன் வஹையை நான் சுமக்கிறேன், எல்லாத்துக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், எனக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ்வா? அப்ப அல்லாஹ் சொன்னான், நீங்கள் வானம் மற்றும் பூமியில் உள்ள எல்லாத்தையும், பூமியில் உள்ள அனைத்தையும், வானத்தில் என்னை தவிர உள்ள அனைத்தையும் எல்லாத்தையும் ஒரு தராசுல வைங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தராசுல வைங்க. மாலத் பிஹின்ன லா இலாஹ இல்லல்லாஹ்.
லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த தராசு கனத்து விடும், சாய்ந்து விடுங்கிறான். அல்லாஹ் சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட. அப்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹவை நீங்கள் இந்த நாட்களில் அதிகப்படுத்துங்கள். இந்த துல்ஹஜ் மாதத்துடைய நாட்களில் நீங்கள் அதிகப்படுத்துங்கள், அதிகமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் பக்ரால சொல்லும்போது வத்குருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத் 283வது வசனத்தில், குறிப்பிட்ட இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். அதிகமாக நினைவு கூறுங்கள். அந்த ஐயாம மஅதூதாத் அப்படின்னா என்ன? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதுதான் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். அந்த 10 நாட்களில் அதிகமாக நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இவ்வளவு நாட்கள் நான் கடந்து வந்திருக்கிறேனே, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய இத்தனை நாட்களிலே, ஏன்னா நாளைக்கு ஹஜ்ஜுக்கு போன எல்லாருமே மினாவுக்கு போயிடுவாங்க, நாளை கழிச்சு அரஃபாவுக்கு போயிடுவாங்க. அடுத்த நாள் அரஃபால இருந்து திருப்பி மினாவுக்கு வந்து கல்லெறிஞ்சு ஹஜ்ஜுடைய கிரிகைகளை நிறைவேற்றிடுவாங்க. கிட்டத்தட்ட ஹஜ்ஜுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்கள்ல, இத்தனை நாட்கள் கடந்து சென்ற இத்தனை நாட்கள்ல நான் என்ன நன்மைகளை ஏதாவது ஒண்ணு அதிகப்படுத்தி இருக்கிறேனா? ஒன்னே ஒண்ணு என்ற திக்ருகளை நான் அதிகப்படுத்தி இருக்கிறேன், தொழுகைகளை அதிகப்படுத்தி இருக்கிறேன், தர்மம் கொடுத்திருக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்னை சொல்வதற்கு என்கிட்ட என்ன இருக்குது? நம்மள்ட்ட என்ன இருக்குன்னு யோசிங்க. எதை நாம் செய்திருக்கோம்னு யோசிங்க. முதல்ல இப்படி யோசிக்கணும், ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு. சரி, செய்யல, மறந்திருக்கலாம், மனுஷன் தானே, உபரியான விஷயம் தானே. ஃபர்த தான் நம்ம நிறைய செய்யறோமே, ஃபர்தான வணக்கங்கள் தான் இருக்கமே, அப்ப உபரி தானே. சரி, செய்யல, இனிமே செய்யாம இருக்கக்கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நாம் செய்யாம இருக்கவே கூடாது, கண்டிப்பாக செய்தாக வேண்டும். இந்த தருணத்திலிருந்து இப்பொழுதிலிருந்தே நம்முடைய நாவுகள்ல லா இலாஹ இல்லல்லாஹ் வரணும். இப்ப இருந்தே என்னுடைய நாவுகள்ல அல்ஹம்துலில்லாஹ்னு வரணும். என்னுடைய நாவுகள்ல அல்லாஹு அக்பர் வரணும். லா இலாஹ இல்லல்லாஹுவையோ அல்ஹம்துலில்லாஹுவையோ அல்லாஹு அக்பரையோ கத்தி கத்தி அல்லாஹு தஆலா சொல்லல, அமைதியா சொல்லுங்க. வதுகுர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக தலர்ருஅன் வ ஹீஃபதன் தூனல் ஜஹ்ரி பில் கௌலி பில் குதுவி வல் ஆசால். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய மனதில் உங்களுடைய இறைவனை நினைவு கூறுங்கள். வதுகுர் நஃப்ஸக், அல்லாஹு தஆலா சொல்றான், உன்னுடைய மனதில், ஃபீ நஃப்ஸிக, உன்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய இறைவனை நினைவு கூறு. எப்படி நினைவு கூறணும் தெரியுமா? ஹீஃபா, ஹீஃபதன், சத்தமா இருக்க கூடாது, அமைதியா. வதூனல் ஜஹர், சப்தம் இல்லாம அமைதியாக சொல்லுங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். உட்கார்றோமா, நிக்கிறோமா, படுத்திருக்கிறோமா, எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அதிகமான அமல்கள்ல இதை முக்கியத்துவப்படுத்துறாங்க. அதிகமான அமல்கள்ல குறிப்பிட்டு சொல்லப்பட்டவை இவைதான். நான் அதிகமா நோன்பு வைக்கிறேன், இந்த நாட்கள்ல அதிகமா நான் நோன்பு வைக்கிறேன், இல்ல அதிகமான உபரியான தொழுகைகளை செய்யறேன், இதெல்லாம் குறிப்பிட்டு கூட சொல்லல. இலகுவானதை குறிப்பிட்டு சொல்றாங்க. லேசு தானே, மெனக்கிடணுமா லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு? எங்கேயாவது போய் உட்காரணுமா? ரொம்ப தூரம் பயணப்பட்டு போய் உட்காரணுமா? உடம்பு இடம்பு எல்லாத்தையும் வருத்திட்டு போய் உட்கார்ந்து சொல்றேதா லா இலாஹ இல்லல்லாஹ்? இல்ல, நான் இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் என்னால் சொல்ல முடியும், சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இதை சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனத்துல கொள்ளணும். இதை சொல்லும் போது இந்த லா இலாஹ இல்லல்லாஹவையோ அல்ஹம்துலில்லாஹவையோ அல்லாஹு அக்பரையோ சொல்லும் பொழுது அதை இன்னும் உயிரோட்டமாக ஆக்குவதற்கான ஒரு நடைமுறை இருக்குது. இன்னும் உயிரோட்டமா எப்படி ஆக்குறது அப்படின்னா, ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்றதுக்கு குறைஞ்சபட்சம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நிமிடத்தை எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம்னா எவ்வளவு நேரம்? 60 செகண்ட். ஒரு 60 செகண்ட்ல எத்தனை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம்? 50ல இருந்து 60க்குள்ள 10 செகண்ட்ல
லா இலாஹ இல்லல்லாஹ், 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 லா இலாஹ இல்லல்லாஹ் குறைஞ்சது ஒரு 10 சொல்லலாமா? சொல்ல முடியுமா இல்லையா? ஆனா நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும். ஏன்? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹுவை நான் ஒருமைப்படுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வரணும். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அல்லாஹ் சொன்னா மாலத் பிஹின்ன அப்படின்னா, மாலத் பிஹின்ன லா இலாஹ இல்லல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தையும் சாட்சி நிற்கும், வெயிட்டா நிற்கும் லா இலாஹ இல்லல்லாஹ்னா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லும் பொழுது அல்லாஹ் தான் ஒருத்தன், அவன் மட்டும்தான் என்னை படைத்து ரட்சித்து பாதுகாத்து எனக்கு எல்லாவற்றையும் தந்து எனக்கு ஹிதாயத்தை கொடுத்து நேர்வழியை தந்து என்னை ஒரு முஸ்லிமாக இங்கே உட்கார வச்சு அவனை பற்றி பேசக்கூடிய ஒரு சிந்தனையும் ஆற்றலையும் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். அது அவனால மட்டும்தான் முடியும், வேற யாருனாலையும் முடியாதுங்கிற அந்த எண்ணத்தோடு சொல்றதா லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது சும்மா சொல்லிட்டு போறதல்ல. அதை சொல்லும் போது என்னுடைய மனதில் என்னுடைய சிந்தனையில என்னுடைய எண்ணத்துல இது எல்லாமே எனக்கு ஓடணும். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் நான் சொல்றேன் அப்படின்னா அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தருணத்துல எனக்கு அல்லாஹு தாலா என்னென்ன அருட்கொடைகளை எல்லாம் தந்திருக்கிறான், என்னென்ன நிஅமத்தெல்லாம் எனக்கு தரப்பட்டிருக்கு யோசிக்கணும். எந்த நிஅமத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு குஃப்ர்ல உள்ள ஒரு நபரை யோசிக்கணும், ஒரு ஷிர்க்ல உள்ள ஒரு நபரை யோசிக்கணும். அந்த குஃபுர்ல உள்ளவருக்கும் ஷிருக்கில் உள்ளவருக்கும் தராத ஒரு நிஅமத்தாக இந்த ஹிதாயத்தை எனக்கு கொடுத்திருக்கிறானே, அதுக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேன். இப்படியாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய நிஅமத்துகளை நினைத்து நினைத்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அப்பதான் இந்த அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது உயிரோட்டமானது. அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படிங்கிறோம். மிகப்பெரியவன் அப்படிங்கிறப்ப அவனுடைய உயர்வை யோசிக்கணும். எந்த அளவுக்கு எல்லா விதமான குறைகளில் இருந்தும் முழுமையானவனாக அல்லாஹ் இருக்கிறான், அவன் எந்த அளவுக்கு பெரியவனாக இருக்கிறான், எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற எல்லா யோசனைகளோடு நான் அல்லாஹ் அக்பர் சொல்றேன். இப்படி சொன்னா ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு நிமிஷம் ஆகுமா இல்லையா? நான் யோசிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குமா? ஒரு 10 லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றேன்னு வச்சுங்க. ஒரு மகரிப் தொழுதுட்டு 10 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோன்னா, இந்த 10 முறை சொல்வதற்கு யோசிப்பதற்கு இருக்குமானா, நீங்க வேணா ஒரு சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க. ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு நேரம், நாளை காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டு உகந்தமான ஒரு நேரம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுட்டு, எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, சொந்தக்காரவங்க, அண்டை வீட்டுக்காரர்கள் எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போறாங்க. எனக்கு ஹஜ்ஜு கிடைச்சிருக்கு, நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஆசை இருக்கும். நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே. முன்னெல்லாம் நமக்கு எப்படின்னா வயசானவங்க போற இபாதத் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலை முன்னால இருந்துச்சு. இன்னைக்கு யாராவது போகும்போதும் அதுலேயும் சில பேருக்குலாம் வருஷம் வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுங்க, நமக்கு ரொம்ப ஏக்கமா போயிடும். நமக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா இப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொறாமை கூட வரும். அப்படிலாம் நம்மளால என்ன செய்ய முடியல அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லாதவர்களாக நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் தருவான் கண்டிப்பா. உண்மையான நீயத்தோடு இருக்கும்போது கண்டிப்பா அல்லாஹ் தருவான். ஆயில் ஒரு முறையாவது நீங்க ஹஜ்ஜி செஞ்சிருங்க. வாய்ப்பு இருந்தும் அதை புறக்கணிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, எல்லாமே இருக்குது. அப்படி இருந்து ஒருத்தர் போகல அப்படின்னா அவர் ஹஜ்ஜை நிராகரித்தவராயிடுறார், அல்லாஹ்வுடைய கடமையை நிராகரித்தவராயிடுறார். அப்படி பெரும்பாலும் யாரும் இருக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய அருளால இந்த சமூகத்துல பெரும்பாலானவர்கள் மார்க்கம் அறிந்த யாருமே அப்படிப்பட்டவர்களாக இல்லை. ஒருவேளை யாராவது அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க விஷயத்துல அல்லாஹ் ஒதுங்கிடுவான். ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய கட்டளைய நான் கடமை என்று சொன்ன ஒரு விஷயத்த யாராவது நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நான் விலகிடுவேங்கிறான். எனக்கு தேவையில்லை அவங்க, அப்படிப்பட்டவர்கள் எனக்கு தேவையில்லை. எனக்கு யாரு தேவை? என் பக்கம் ரகுபத்தன் அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் யார் வராங்களோ அவங்க தான் எனக்கு தேவை, அவர்கள் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்றான்.
எவர்கள் அச்சத்தோடும் ஆசையோடும் என்னிடத்துல வராங்களோ, என்னை வணங்குறாங்களோ, அவர்களைத்தான் நான் அதிகமாக நேசம் கொள்கின்றேன். இப்ப அந்த எண்ணமே, அந்த சிந்தனையே, அந்த மனநிலையே ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா அவரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவருடைய விஷயத்துல அல்லாஹ் ஒதுங்கிடுவான். ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? நான் ஹஜ்ஜு செய்யணும், ஹஜ்ஜு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை, எனக்கு அல்லாஹு தாலா விரைவில் தரணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோடு, ஒரு ஏக்கத்தோடு அடுத்தவர்களை பார்த்து துவா செய்யறோம்ல. இந்த நாட்கள்ல, எல்லா நாளும் வேணாம், மீதம் இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்துடைய நாட்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுட்டு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுட்டு தொழுத இடத்திலேயே உட்கார்ந்துருக்கணும். ஃபஜ்ர் தொழுதுட்டு, இப்பெல்லாம் ஃபஜ்ர் ரொம்ப சீக்கிரம் வந்துடுது. 4:55க்கெல்லாம் ஜமாத்தை வச்சுருவாங்க, 5 மணிக்கு ஜமாத்தை வச்சுருவாங்க. நம்ம 4:30க்கெல்லாம் எந்திரிக்கணும். அப்படி ஒரு நாளில் தான் இருக்கிறோம் கோடை காலத்தில். அப்போ பாருங்க, தூக்கம் இரவில் நம்ம கம்மியாக தான் இருக்கும். பல பேருக்கு தூக்கமே வராது. சில பேர் 12 மணிக்கு தூங்குவாங்க, சில பேர் சீக்கிரம் தூங்குவாங்க. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு சராசரியாக நம்முடைய தூக்கமே இரவு 11 மணிக்கு மேலேன்னு ஆகிப்போச்சு. ஒரு 4 மணி நேரம், அவ்வளோதான் நம்மளால தூங்க முடியுது. ரொம்ப சிரமம்தான். இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஜ்ரை தொழுதுட்டு எல்லா நாட்கள் வருடம் முழுக்க நம்ம செய்ய முடிஞ்சா அது பாக்கியம். இல்லை குறைஞ்சபட்சம் இந்த மாதத்தில், இந்த நாட்கள்ல, துல்ஹஜ்ஜுடைய முக்கியமான அமல்களுடைய நாட்கள்ல ஃபஜ்ரை தொழுதுட்டு தொழுத இடத்திலேயே உட்காந்து, எது வரைக்கும்னா சூரியன் உதயமாகும் வரை தொழுகிற இடத்திலேயே உட்காந்து தஸ்பீஹ்கள், திக்ர்கள், வீண் பேச்சுக்கள்லாம் பேசாம, தேவையில்லாம எந்திரிச்சு போகாம, உட்கார்ந்த இடத்திலேயே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறிவிட்டு ஒரு மனிதர் சூரியன் உதயமாகும் வரை உட்கார்ந்து, சூரியன் உதயமானதற்கு பிறகு ஒரு 2 ரக்காத் தொழுது விட்டு சென்றார் என்றால் அவருக்கு ஹஜ்ஜு செஞ்ச நன்மையை அல்லாஹ் தரான். அப்படி ஹஜ்ஜு செய்த நன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? அன்றாடம் தொழுதுட்டு என்ன செய்வாங்க? உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்துருப்பாங்க. அங்கேயே உட்கார்ந்துருப்பாங்க. சில நேரங்கள்ல தனிமையில உட்கார்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹுடைய தூதர் ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யார் என்ன செஞ்சிருவா? யாரு? சஹாபாக்கள் உடனே அப்படி ஃபாலோ பண்றவங்க தானே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து சஹாபாக்களும் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா, மார்க்க விஷயங்களை கேட்பாங்க. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் மக்களுடைய மனநிலைகள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அவங்களோட பேசிக்கிட்டே இருப்பாங்க மார்க்க விஷயங்களை. கிட்டத்தட்ட அப்படியே பேசிட்டு இருக்கும்போது சூரியன் உதயமாயிரும். ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வாங்க? வீட்டுக்கு போறத வழமையாக வச்சிருந்தாங்க. வழமையாக செய்வாங்க. அப்படி செய்யறனால ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். ஹஜ்ஜு செய்த ஒரு நன்மையை ஒரு மனிதரால் பெற முடியும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, அந்த வாய்ப்பை நீங்களும் நானும் பயன்படுத்திக்க முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். சிரமம்லாம் கிடையாது. 5 மணிக்கு நம்ம யாரும் வேலை பார்க்க போறதும் கிடையாது. யாராவது ஒருத்தர் ரொட்டேஷனா 8 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் டியூட்டி பார்க்குறவரா இருந்தா போவாரே தவிர, மற்ற பெரும்பாலும் நம்ம என்ன செய்றோம்? காலையில போறோம், சாயந்தரம் வேலைக்கு முடிச்சுட்டு வந்துடுறோம். இல்ல ஆஃபீஸ் போனா ஈவினிங் வந்துருவோம். அதோட முடிஞ்சு போச்சு. வீட்ல தான் இருப்போம். ஃபஜ்ருக்கு வரும் பொழுது 5 மணிக்கே நம்ம வீட்டுக்கு போற வேண்டிய அவசியம் வராது. தொழுதுட்டு அதிகபட்சமாக என்ன ஆகும் அப்படின்னா, உச்சபட்சமா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தொழுத பிறகு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் இருக்கிற மாரி இருக்கும். 40 மினிட்ஸ். நமக்கு நிறைய 40 நிமிஷம் போகும். வெட்டியா, வீணா நிறைய 40 நிமிஷங்கள் நமக்கு போகுமானா, கண்டிப்பா போகும். போகாமலாம் இருக்காது. ஆனா, ஒரு வாய்ப்பை இறைவன் தரான். ஒரு நன்மையின் மூலமாக ஒரு மகத்தான நன்மையை இலகுவாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை தரான் அப்படின்னா, அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ளணும். அது இந்த மாதத்தில் பயன்படுத்திக் கொள்ளணும். அங்கே போக முடியல, நான் இங்க இருந்தாவது அந்த நன்மையை சம்பாதிக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்படுத்தணும். என்னைக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசதி உள்ளவர்களை விட வசதி வாய்ப்பற்றவர்களுக்கு தான் வாய்ப்புகளை அதிகமாக தரான். புரியுதுங்களா? வசதி வாய்ப்பு இல்லாதவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு இப்போ ஒரு ஹஜ்ஜு நமக்கு கடமை இல்லைன்னு வச்சுங்களேன், நமக்கு மிகப்பெரிய கேள்வி கணக்கு உண்டா? எதுவுமே இல்லை. அதுக்கு ஈக்குவலா ஏதாவது ஒரு விஷயத்தை தர்றதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறான்.
நீங்க நல்லா பாருங்க, வரலாற்றுகள்ல சஹாபாக்களை பத்தி பார்க்கும்போது ஏழை சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருவாங்க. ஏழை சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர்கிட்ட வந்து, அல்லாஹுடைய தூதரை நாங்க இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டோம். ஆனா எங்கள்ட்ட பொருளாதாரம்லாம் கிடையாது. எங்கள்ட்ட பொருளாதாரம் அதிகமாலாம் இல்ல. பொருளாதாரம் உள்ளவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, பொருளாதாரத்தை செலவழித்து நன்மைகளை பெருக்கிக்கிட்டே போறாங்க. எங்களால நன்மைகளை பெருக்க முடியல. காசு இல்ல, பணம் இல்ல, வசதி வாய்ப்பு இல்ல. அடுத்த வேளை உணவுக்கே எங்களுக்கு வழி இல்ல. எங்களுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் அவங்களுக்கு சுபஹான் அல்லாவையும் அல்ஹம்துலில்லாஹ்வையும் வலா இலாஹ இல்லல்லாஹ்வையும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்வையும் அல்லாஹு அக்பரையும் கற்றுக் கொடுத்தாங்க. இவைகளை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னாங்க. இதை நீங்க செய்யுங்க. இதன் மூலமாக அவர்கள் என்ன நன்மைகளை செய்கிறாங்களோ அதே மாதிரியான நன்மைகள் உங்களால் பெற முடியும் அப்படிங்கறத என்ன செய்றாங்க அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏழைகளுக்கான வசதியற்றவர்களுக்கான வாய்ப்பு என்ன தெரியுமா? இது மாதிரியான வாய்ப்புகள் தான். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்களும் நானும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நாளில் ஒரு 40 நிமிடம் அதிகபட்சமாக ஒரு தொழுகையில வந்து செலவிடுறதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நம்ம காலையில பெரும்பாலானவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பழக்கம் என்ன? ஃபஜ்ர் தொழுவாங்க, நண்பர்களோடு வெளியே போவாங்க, ஒரு டீ சாப்பிடுவாங்க, அப்படியே என்ன செய்வாங்க வீட்டுக்கு வருவாங்க. கிட்டத்தட்ட நம்ம வரும்போது விடிஞ்சு சூரியனை உதிச்சு வேர்க்கவே ஆரம்பிச்சிடும். அப்பதான் வீட்டுக்கே வருவோம். அதை கொஞ்ச நேரம் பள்ளியில இருந்தா என்ன? ஒரு 40 நிமிஷம் பள்ளியில இருந்தா என்ன? பள்ளியில இருந்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா என்ன? அதுவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நாட்கள்ல, மகத்தான நாட்கள்ல, ஒரு மகத்தான ஒரு நன்மைக்கு ஈக்குவலா ஒரு விஷயத்தை பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, அந்த வாய்ப்பை நாம் ஏன் தவற விடணும்? வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஃபுர்ஸா அதுதான் மார்க்கம் சொல்றது என்னன்னா, உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும். எனக்கு இந்த வாய்ப்பு இருக்கின்றது, இந்த நாட்களில் இருக்கின்றது என்று சொன்னால், இந்த நாட்களில் இதை நாம் செய்ய வேண்டும். ஒரு காலம் அதை தவற விட்டுறக்கூடாது. வருடம் முழுக்க எனக்கு அதுக்கான நேரம் இல்லைங்க. ஏன்னா என்னுடைய அலுவல்கள், என்னுடைய சிரமங்கள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய உடல் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறனால எனக்கு தூக்கம் என்பது அவசியமாகப்படுது. பிரச்சனை இல்லை. எல்லா நாளும் வேணாம். 365 நாளும் வேணாம். ஒரு 10 நாள். சரி 10 நாள்ல பல நாட்கள் கடந்துருச்சு. இருக்கக்கூடிய நாட்கள். நாளை, நாளை மறுநாள், அதற்கடுத்த நாள், அதற்கடுத்த நாள். இப்படியாக கிடைக்கக்கூடிய இந்த நாட்கள்ல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை ஏன் செய்யக்கூடாது? நாளையிலிருந்து நாம் எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வை புகழ்றோமோ, அல்லாஹ் மீது தஸ்பீஹ் செய்றோமோ, அது வந்து சிறப்பிற்குரிய நாட்கள் நாளையிலிருந்து. ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்வதற்காக மினாவிற்கு செல்லக்கூடிய நாள். நாளையிலிருந்து அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வை புகழ வேண்டும். புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். சொல்லுங்க. எல்லாத்தையும் சேர்த்து அதிலே வந்துருது. அல்லாஹ் அக்பர் வந்துருது, லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துருது, அல்லாஹ்வை புகழ்தல் வந்துருது. நாளையிலிருந்து அதை ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நாம் தவற விட்டு விடக்கூடாது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய நாட்கள்லேயே மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்னா அரஃபாவுடைய நாள் தான். அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபா தான் அப்படின்னு. அரஃபா அப்படிங்கிற ஒரு நாள் என்பது சாதாரணமானதல்ல. அது வந்து ஒரு நம்பர் ஆஃப் டே அல்ல. இது வந்து டே ஆஃப் நைன்த் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு நாள் அல்ல. அந்த நாள் என்பது எப்படிப்பட்டது? 9ஆம் நாள் என்று கடந்து செல்லக்கூடிய ஒரு நாளா? அப்படி ஒரு நாள் இல்லை அது. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? உலகத்திலிருந்து அல்லாஹுடைய ஆலயத்தை தரிசிப்பதற்காக சாறை சாறையாக சென்றிருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, அப்படி சென்றிருக்கக்கூடிய மக்கள் அரஃபா பெருவழியிலே தங்கக்கூடிய ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த நாளை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, அல்லாஹ் என்ன செய்வான்? இன்னஹு லயதுனூ. அரஃபாவுடைய நாள் என்பது
அல்லாஹ் வானத்திலிருந்து பூமிக்கு நெருங்கி வரக்கூடிய நாள். சாதாரண நாள் இல்லை. அல்லாஹ் நெருங்கி வரான். அல்லாஹ்வுக்கும் அந்த நாளில் யாரெல்லாம் அரஃபா மைதானத்தில் தங்கியிருக்காங்களோ அவர்களுக்குமான இடைவெளி என்பது மிக மிக கம்மியாக இருக்கும். ரொம்ப நெருங்கி வந்து சும்ம யுஹாபி பிஹிமுல் மலாயிகா, ரொம்ப நெருங்கி வந்துட்டு வானவர்களை அல்லாஹ் கூப்பிடுறான். வானவர்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் காட்டுவான். எல்லாத்தையும் காட்டுவான். காட்டி கேட்பாமா அராதஹா உலா, இவர்கள் எல்லாம் எதை நாடி இருக்கின்றார்கள் அப்படின்னு கேட்பான். அல்லாஹ்வுக்கு இருக்கிறதுலே சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நன்மையை செஞ்சு அந்த நன்மையை வானவர்கள்ட்ட சொல்றது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். பாருங்க பாருங்க, என்னுடைய அடியார்களை பாருங்க, நீங்க யாரை குறை சொன்னீர்களோ அவர்களை பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுங்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம விஷயத்துல நம்ம ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சுட்டா நம்மளை அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுவான், உடனே வானவர்களை கூப்பிடுவான், எல்லாத்தையும் கூப்பிட்டு இவரை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கணும், நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிக்கணும், ஆர்டர் தான். அவ்வளோ பிடிக்கும் அல்லாஹ்வுக்கு வந்து நம்மளை பத்தி வானவர்கள்ட்ட பேசுறது. அது ரொம்ப பிடிச்சமான விஷயம். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், ரொம்ப நெருங்கி வந்து இன்னஹூல எதுனும் அவர்களுக்கு மிக நெருக்கமாக வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே அந்த நாளிலே அரஃபாவுடைய நாளில் அரஃபா மக்களை பார்த்து அல்லாஹு தாலா உந்துரு இலா இபாதி, என்னுடைய அடியார்களை பாருங்கள், என்னுடைய அடியார்களை உச்சபட்சமான சந்தோஷத்தில் இருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானவர்களுக்கு அடியார்களை காட்டுகின்றான். வானவர்களுக்கு அடியார்களை காட்டுகின்றான். காட்டி என்ன செய்யறான் அப்படின்னா சந்தோஷம் அடைவான். அந்த நாள் அல்லாஹுடைய சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நாளில் அங்கு செல்லாதவர்கள் நோன்பு நோற்றவர்களாக இருக்கும். ஏன்னா அந்த சந்தோஷம் என்பது சாதாரணமானதல்ல, மகிழ்ச்சியானது அது. அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியை நான் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா எந்த நிலையிலும் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விடவே கூடாது. மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள், மகிழ்ச்சியாக என்ன செய்வாங்க அப்படின்னா இருப்பாங்க. அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, அதோட முடிஞ்சிடறதா அப்படின்னா அதோட முடிகிறது இல்லை. மாறாக அடுத்து என்ன நடக்குது, அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நாளில் அதிகமான மக்கள் நரக விடுதலை செய்யப்படுறாங்க. சந்தோஷத்துடைய விளைவு என்ன தெரியுமா? மகிழ்ச்சியினுடைய விளைவு என்ன தெரியுமா? நரக விடுதலை. நரக விடுதலை. படைச்ச உடனே நமக்கு நரகத்தில் ஒரு இடம் இருக்கு, சரிங்களா? யாரா இருந்தாலும் சரி, படைக்கப்படுறோம்ல, நமக்கு நரகத்தில் ஒரு இடம் இருக்கு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதரை மண்ணறையில் வச்சிருவாங்க. மண்ணறையில் வச்சோன்னே கேள்வி கேட்பாங்க, உன்னுடைய இறைவன் யார், தூதர் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, நீ இதையெல்லாம் எதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்ட, கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொன்ன பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா அல்லாஹ் அந்த மனிதருக்கு நரக வாசலை திறந்து காட்டுவான். யாருக்கு? பதில் சொன்னவருக்கு திறந்து காட்டி அல்லாஹ் சொல்லுவான், ஹாதா மக்அதுக மினன்னார், இதுதான் நரகத்தில் உன்னுடைய இடம். கத் அப்தலக்கல்லாஹு பிஹி அல் ஜன்னா, ஆனா நீ செஞ்ச நன்மையினால இதுல இருந்து அல்லாஹ் உன்னை இதுல மாத்திட்டான். இப்ப படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் நரகத்துல ஒரு இடம் இருக்குது. நம்ம நற்செயல்கள் தான் என்ன செய்யுது, அதை மாத்து. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறானா விடுதலை தரான், நரக விடுதலை தரான். அதிகமான மக்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுவது எங்க தெரியுமா? இங்கேதான் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். இந்த நாளில் தான் விடுதலை மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு, அல்லாஹுடைய சந்தோஷத்துடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்யப்படுறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு நாள் நம்மை அடைய இருக்குது. அதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா விட்டுறக்கூடாது.
அது மட்டும் இல்ல, அந்த நாள் அதோட நிப்பாட்டல. ஹைரு துஆ அத்துஆ யௌம அரஃபா. துஆவுடைய நாட்களிலேயே சிறந்த துஆ எது தெரியுமா? துஆக்களிலேயே சிறந்தது எதுனா, அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துஆ தான். அந்த நாளில் நான் அமர்ந்து கேட்கக்கூடிய துஆ என்பது, என் வாழ்நாளிலே கேட்ட துஆவை விட அந்த நாள்ல கேட்கிற துஆ என்பது சிறந்த துஆவாக இருக்கும். ஆக அப்படி ஒரு நாளையும் நாம் அடைய இருக்கிறோம். அந்த நாளை நாம் தவற விட்டுறக்கூடாது. அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி, துஆவுடைய சிறப்பு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நாள் இந்த நாட்களில் வருகின்றது. அதை நாம் தவற விட்டு விடாமல் நாம் அந்த நாளை தவறாம பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த துல்ஹஜ் மாதத்துல நமக்கு நம்முடைய இறையச்சத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா குர்பானி. என்னுடைய இறையச்சத்தை பறைசாற்றுவது, அல்லாஹ்ட்ட நான் நிரூபிக்கணுங்க. பல நேரங்கள், பல தருணங்கள், பல சந்தர்ப்பங்கள்ல நான் நிரூபிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னுடைய இறையச்சத்தை நிரூபிக்கணும். தக்குவாவை நான் நிரூபித்து ஆக வேண்டும். இதான் என்னுடைய இறையச்சம். யா அல்லாஹ், என்னுடைய இறையச்சத்தை உன்னிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் இருக்கா இல்லையா? அது சில தருணங்கள் இபாதத்திலும், நோன்புகளிலும், குர்பானியிலும் தான் கிடைக்கும். லை யனால் அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய தக்குவா தான் இந்த குர்பானியின் மூலமாக அல்லாஹ்வை வந்து அடையுது. ஆனா இன்னைக்கு குர்பானி என்பது ஒரு சம்பிரதாயமா ஆயிப்போச்சு. அதுக்கு ஒரு மெனக்கெடுறது இல்ல, அதுல ஒரு ஆர்வம் காட்டுவதில்ல, அதுக்கு ஆசைப்படுறதில்ல. எப்படியோ ஏதோ செஞ்சா போதும்னு நினைக்கிறோம். குர்பானி கொடுக்க வசதி இருக்கக்கூடிய பலரும் என்ன செய்றாங்க? குர்பானி கொடுக்கறது நம்ம எதுக்கு கொடுத்துக்கிட்டு, ஏதோ ஒரு அனாதை இல்லத்துக்கு கொடுத்துருவோம், எங்கேயோ ஒரு மதரசாவை கொடுத்துருவோம், குர்பானியுடைய வேலை முடிஞ்சுச்சு. வாய்ப்புகள் இல்ல, ஆள் இல்ல, நம்ம எங்கேயோ இருக்கிறோம், அதுக்கான சூழல் இல்லைன்னா பரவாயில்ல. இருந்தும் நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க. ஏன்னா அதை எடுக்கணும், அறுக்கணும், அதுக்கு மெனக்கெடணும் அப்படிங்கிற எந்த சிந்தனையும் இல்லை. அதெல்லாம் நன்மைன்னு தெரியவே இல்லை. என்னுடைய இறையச்சத்தை வந்து இதன் மூலமாகத்தான் நான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயமே புரியறது இல்லை. அதுல ஒரு கவனமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் குர்பானி கொடுக்கிறாரோ, குர்பானி கொடுக்கிறது எண்ணத்துல எவர் இருக்கிறாரோ, அவர் அந்த குர்பானி கொடுக்கிற வரைக்கும் நகம் முடிகளை களைய வேணாம். அப்ப குர்பானி கொடுக்கணுங்கிற எண்ணத்தை நீ அதுக்கு முன்னாலேயே வளர்த்துக்கோ. இந்த இஸ்லாம் அந்த எண்ணமும் நிறைய பேத்துக்கு வர்றதே இல்லை. ப்ரிப்பேரே கிடையாது. அதுக்காக தன்னை தயார்படுத்துறதே இல்லை. திடீர்னு 5வது நாள் 6வது நாள் நான் குர்பானி கொடுக்கலான்னு இருக்கேன். நேத்து நான் வந்து தாடியை வெட்டிட்டேன், முடியை வெட்டிட்டேன், என்ன செய்யறது? அப்போ ஒரு இபாதத்தை நீங்க சர்வ சாதாரணமா கடந்து போறீங்களா? அது ஒரு கடமை. வாய்ப்புள்ளவர்களுக்கு கடமை இல்லையா அது? அதை வலியுறுத்தலையா? வலியுறுத்தும் விதமாக ஒரு படிப்பினை அல்லாஹ் வைக்கலையா? எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்றை சுமந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வரலாற்றை சுமந்து இருக்கக்கூடிய விஷயத்தை சாதாரணமா நான் கடந்துட்டு போறேனே. இப்பதான் நினைச்சேன், இப்பதான் யோசிச்சேன், இதுக்கு முன்னால எனக்கு ஐடியா இல்லை, இப்படிங்கிற ஒரு மனநிலை உள்ள நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆகச் சிறந்தது ஒரு குர்பானி கொடுப்பதாக இருந்தால், ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுப்பதுதான் முதல் முக்கியமானது, சிறந்தது. அதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பலரும் அதை மெனக்கிடுறதே இல்லை. இதை போட்டு மெனக்கெட்டு வாங்கி எங்கேயாவது கட்டி அதை மேய்ச்சி அதுக்கு ஏதாவது கொடுத்து அதை அறுத்து அதை போய் கொண்டு போய் கொடுத்து அதுக்கு ஆளை தேடி அவன்கிட்ட அறுக்கும் போது அவனுக்கு காசுக்கு ஒரு பேரம் பேசி இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு விட்டுட்டு போயிடறான். எங்க கொடுத்துட்டு போயிடுவோம். கொடுக்குற இடத்துல அந்த குர்பானி கொடுக்கப்பட்டு அது சீப்படாம எல்லாத்துக்கும் போய் சேரதா யாருக்கு தெரியும்? அதை தாண்டி போனா கூட்டு குர்பானி. ஆடு கொடுக்க முடியல, 7 பேர் சேர்ந்து ஒரு மாடை கொடுங்க. 7 பேர் சேர்ந்து மெனக்கெட்டு ஒரு மாடை கொடுக்கணும். அதுக்கு சூழல் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஜமாத்துகள் அதை செய்து யாரா ஒருத்தர், நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யோசிச்சு பாருங்களேன். கூட்டு குர்பானி கொடுக்குற யாரா ஒருத்தர் குர்பானி கொடுக்குற அன்னைக்கு, என் மாடு நான் பங்கு கொடுத்துருக்குறேன், அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அறுப்பீங்கல்ல, அந்த நேரம் என்னன்னு சொல்லுங்க, நான் வரேன், வந்து அறுத்து விட்றேன், அல்லது என் பேரை சொல்லி நான் அறுக்கணும்னு ஆசைப்படுறேன். யாரா ஒருத்தர் போயிருக்காங்களா? கறி எப்போ வரும்? வருமா வராதா? 5 ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, இப்படி தான் போகுது. இப்படி போதே தவிர அதுக்கு ஒரு மெனக்கடல் இல்லை. அதாவது ஒரு கடமையை நான் உதாசீனப்படுத்தினேன்.
அது தெரியறதே இல்லை யாருக்கும். உதாசீனப்படுத்தப்பட்டு போய் கொண்டே இருக்குது. சரி, கடைசி அதாவது பள்ளிவாசல்லாம் பார்த்தீங்கன்னா, கடைசி நாள் வரைக்கும் அறிவிப்பாங்க. நாளைக்கு காலைல பெருநாள் தொழுகனா, கூட்டு குர்பானிக்கு ஆள் சேர்றதா இருந்தா சேருங்க அப்படின்னு. ஏன்னா உங்கள நம்பி அவர் 10 மாடு வாங்கி வச்சிருப்பார். அவருக்கு ஆள் வேணுமே. யாராவது சேர்றீங்களா? யாராவது சேருங்க. இது ஒரு பக்கம் ஒரு சில பள்ளிகள்ல. ஒரு சில நேரங்கள்ல, ஜி குர்பானி குடுக்க வாய்ப்பு இருக்கா? ஒரு பங்கு இருக்குமா? 2 பங்கு. எப்ப? நாளைக்கு காலைல பெருநாள் தொழுகை வச்சுக்கிட்டு. அப்ப என்னன்னா, ஒரு இபாதத் என்னுடைய இறையச்சத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம எவ்வளோ பொடுபோக்கா இருக்கிறோம் பாருங்க. நம்ம செய்யல, மஹல்லா ஜமாத் செய்யுது, நம்ம பள்ளி செய்யுது. அந்த பள்ளிக்கான ஒத்துழைப்புகளையாவது நம்ம செய்யணுமா? அதுவும் கிடையாது. ஏன்னா இவ்வளோ காசு கேட்குறீங்க. எதுக்கு நீ எனக்கு காசு கொடுத்து வியாபாரமா பண்ற? வியாபாரமா பண்றோம். இது ஒரு தியாக உணர்வு இல்லையா? ஒரு தியாக உணர்வினுடைய அடையாளம் என்பதையும் மறந்துட்டோம். ஒரு தியாகத்தினுடைய அடையாளம், அந்த அடையாளமே மறக்கப்பட்டுருச்சு, மறக்கடிக்கப்பட்டுருச்சு. ரொம்ப பொடுபோக்கா போயிட்டு இருக்கிறோம். இபாதத்தில் வணக்கங்கள்ல இருக்கக்கூடிய பொடுபோக்கு இருக்கே, அது அல்லாஹுடைய சாபத்திற்குரியது என்பதை மறந்துடக்கூடாது. அல்லாஹுடைய சாபத்திற்குரியது என்று மறந்துடக்கூடாது. அதனால அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கவனங்களும் இன்றைக்கு சமூகத்தில் அறவே எத்து போச்சு. நீங்க சந்திக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த குர்பானியை பத்தி அதிகமா பேசுங்க. அதிகமா பேசுங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுங்க. அதுல இருக்கக்கூடிய பொடுபோக்க சொல்லுங்க. ஒரு தியாகத்தின் அடையாளத்தை நம்ம உதாசீனப்படுத்தணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நீங்க சொல்லுங்க. தயவு செய்து சொல்லாம இருந்துடாது. இது யாரோ ஒருத்தர் உபதேசத்துல சொல்லிட்டு போற விஷயம் இல்லை. நான் தொடர்ச்சியாக இந்த 10 நாட்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல பல இடங்கள்ல இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு கவலையா இருக்குது. சமூகத்தை நினைக்கும் போது கவலையா இருக்கு. அர்ப்பணிப்புங்கிற எண்ணமே இல்லாம போச்சு. அப்போ எல்லாம் என்ன என்ன அர்ப்பணிப்பு செய்யறேன்? நான் உயிரை தியாகம் பண்றேனா, இல்ல வேற ஏதாவது விஷயத்தை தியாகம் பண்ணி அர்ப்பணிச்சிருக்கேன்? இல்ல. ஒரு நேரத்தையும் ஒரு சூழலை கூட என்னால தியாகம் செய்ய முடியலன்னா, நான் இந்த மார்க்கத்துக்காக என்ன செய்ய போறேன்? ஒரு நாள் நான் கை கால் வலியோட படுக்கிறனால வெறும் பெரிய நஷ்டம்லாம் எனக்கு வந்துட போதில்லை. என்னுடைய வியர்வைக்கும் என்னுடைய அழுக்கிற்கும் அந்த ரத்த வாடைக்கும் எல்லாம் கூலி தருவானே. அதையே நம்ம யோசிக்கிறதே இல்லை. அந்த சிந்தனையும் அந்த யோசனையும் தயவு செய்து வரணும். அதெல்லாம் வந்தாதான், அதெல்லாம் சேர்ந்து இருந்தாதான் இந்த மாதத்தின் இந்த நாட்களுடைய நன்மைகளை பெற முடியும். அதுக்கப்புறம் துல்ஹஜ் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் 10, 11, 12, 13 இந்த நாட்களையும் அதிகமாக அல்லாஹுடைய பெயரை சொன்ன வயது குருஸ்மல்லா, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுடைய பெயரை ஐயாம மஅலூமாத், அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹுடைய பெயர்கள் கூறப்பட வேண்டும். அல்லாஹுடைய பெயர்கள் கூறப்படுவதற்கான நாட்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள். அதிலும் அதிகமாக அல்லாஹுவை பற்றி பேசணும். அல்லாஹுவை பற்றி அதிகமாக நினைவு கூறணும். இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கான். நம்ம ஹஜ்ஜுக்கு போகல, ஹஜ்ஜுக்கு போகாம இங்க இருக்கிறோம். இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறானா, நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தி அதை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஒரு காலம் என்ன செஞ்சிடக்கூடாது? வாய்ப்புகளை தவற விட்டு விடக்கூடாது. கை சேதப்படக்கூடியவர்களாக, யௌம யஅத்துல் ஸாலிமு அலா யதை வயகூலு யா லைத்தனி இத்தகதுது மஅர் ரசூலி சபீலா. வாய்ப்பை இல்லாம நாளை மறுமை நாள்ல நின்று கையை கடிச்சுக்கிட்டு, அல்லாஹுடைய தூதர் காட்டின வழியை நான் எடுக்காம போயிட்டேனேன், கையை கடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை ஒரு காலமும் நம்ம ஏற்படுத்திடவே கூடாது. அது நமக்கு வந்துடவே கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா செயல்படணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கொண்ட நல்ல இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானாக. அன்பான சகோதரர்களே, அழகான ஒரு தருணம். அல்லாஹுடைய இறை இல்லத்தில் உட்கார்ந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை பேசி கொண்டிருப்பதற்கான நல்ல ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இன்னும் கொஞ்சம் மக்கள் அதிகமாக வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த இறை இல்லத்தில் இடம் இருக்காது. நிறைய நன்மையான பணிகள் அல்லாஹுடைய இந்த இல்லத்தில் நடைபெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம அறிகிறோம். மார்க்க விஷயங்களை மிகப்பெரிய வசதி வாய்ப்புள்ள பள்ளிகளில் கூட அல்லாஹுடைய மற்ற மற்ற அல்லாஹுடைய மார்க்க காரியங்களையோ மார்க்க உபதேசங்களையோ தாவாவுடைய பணிகளையோ செய்வதற்கு மெனக்கெடுறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது.
ஏன்னா நமக்கு பள்ளி இருக்குது, பில்டிங் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, எதை பற்றியும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரியான மனநிலை நிறைய இடங்கள்ல இருக்குது. அப்படியெல்லாம் இல்லாமல் அழகான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிறான். இந்த இறை இல்லம் நல்ல விசாலமான ஒரு இறை இல்லமாக மாற்றப்படுவதற்கு நம்ம அதிகமாக முயற்சி எடுக்கணும். அல்லாஹ்ட்ட அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். அதுக்கான நபர்களை அல்லாஹ் தேடி கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்தி தரணும். நல்ல ஒரு வெக்கையோட ஒரு இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் இந்த மாதிரியான ஒரு சூட்டில் உட்காரதுங்கிறது என்னதான் ஃபேனு ஏர் கூலர் எல்லாம் வச்சு ஒரு சிரமம் தான். இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டிடமாக ஒரு பில்டிங்காக இருக்கும்போது அதில் நாம் உட்கார்ந்து வணக்கங்களை செய்வதும் என்பது நல்ல ஒரு மகிழ்வான ஒன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்வான தருணத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்ம இந்த பள்ளிக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தரணும். அதற்காக நம்ம எல்லாரும் முயற்சி செய்யணும். அதற்காக உழைப்பு செய்யணும். அதற்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள தேடி நமது பள்ளியை அறிமுகப்படுத்தி நம்முடைய பணிகளை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக மக்கள் அதிகமாக பயன்பெறக்கூடிய அளவுக்கு பள்ளியை கட்டிடமாக கட்டுறதுங்கிறது நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னும் அதிகமான மக்கள் இறை இல்லத்தோட குரான் சொன்ன அடிப்படையில் தௌஹீதை தெரிஞ்சு ஷிருக்கிலிருந்து வெளியே போய் பிதாத் அனாச்சாரமான காரியங்கள்லேருந்து வெளியே வந்து நிறைய நன்மைகளோடு என்ன செய்யணும்னா ஒரு இறை இல்லம் சிறந்த ஒரு அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத ஒரு முயற்சி நம்ம எல்லாத்துட்டும் இருக்கணும். அதுக்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமது இந்த பள்ளிக்கு தரணும். அதுக்காக நம்ம உழைப்பு செய்வோம், அதற்காக முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லா நன்மையான காரியங்களிலும் இறையச்சத்திலும் உங்களையும் என்னையும் சேர்த்து வைப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.